ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுப்பான சுவையான ஹெல்தியான ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருப்பேன். கடலைப்பருப்பு மிக்சர் தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்சர் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதிகமாக எண்ணெயும் எடுக்காது. 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நான் இப்போ வாயில் போட்டு மென்று காமிப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்களே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போது நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. நல்ல தரமான கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தரமான கடலைப்பருப்பு எடுத்தால் தான் இது நமக்கு பொரிக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் தரமான பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ இருந்தாலுமே ஆட்கள் அதிகமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க இதை. பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா இந்த பருப்பை வந்து நல்லா பிசைஞ்சு கழுவும் போது இதில் நிறைய வந்து கலர் கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க. இதுவே எல்லா பருப்புக்கும் கொஞ்சம் கலர் சேர்க்க தான் செய்வாங்க. இதை நம்ம வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு கழுவும் போது அதெல்லாம் க்ளீனாக போயிடுங்க. கடைசியில் வந்து நல்லா தண்ணி சேர்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்போ வந்து இது நல்லா சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதை கிட்டத்தட்ட 3 தடவை கழுவி எடுத்துட்டேங்க. 4வது தடவைக்கு வந்து தண்ணி சேர்க்கும்போது நல்லா தெளிவாக இருந்தது. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. 5லேருந்து 6 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 5 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். கையில் வந்து பருப்பு எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்குங்க. இது போல் நல்லா ஊறி இருக்கணும். ஊறி இருந்தால் தான் நமக்கு வந்து பொரிக்கும்போது நல்ல மொறுமொறுப்பு தன்மை வரும். அதனால தான் நல்லா ஊற வைக்கணும். நல்லா கடக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதனால் நல்லா ஊற வைக்கணும். இந்த ஊற வச்சதை வந்து எடுத்து நம்ம இது போல் எல்லார் வீட்லேயுமே இது வடிகட்டுறது ஒரு சன்னி இருக்கும் இல்லையா? அந்த சன்னியில் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போது நான் இது தண்ணி நல்லா இது வந்து வடியணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து வடிச்சிட்டு நீங்கள் துணியில் கூட நீங்கள் போட்டு துணியில் சேர்த்து கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் தொடச்சிட்டு வெயிலில் வைக்கலாம். நான் வந்து அப்படியே தண்ணி வடிஞ்ச உடனே தட்டில் சேர்த்து வெயிலில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லை. நல்லா கையில் ஒட்டல பாருங்கள். இது போல் இருக்கணும். இப்போ நமக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவும் இதை வந்து காய வைக்கக்கூடாது. காய வச்சா கடுக்குன்னு ஆகிடும். அதனால் மினிமமாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான பிறகு இதை வந்து நம்ம எடுத்து சேர்த்து பொரிக்க வேண்டியது தாங்க. நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து பொரிக்கிறதுக்கு நேரமாகும். ஏன்னா இது வந்து ஈரமான பருப்புன்றதால கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். முதல்ல சேர்க்கும்போது நிறைய வந்து இது பபுள்ஸ் வருங்க. பபுள்ஸ் வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து இது போல் கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது இது வந்து ஒன்று போல் ஒன்று பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வருங்க. இது போல் கரண்டியால் நம்ம வந்து கைவிடாமல் கலந்து கொடுக்கணும். இல்லைன்னா கீழே இருக்கிற பருப்பு வந்து கருப்பாக வந்து தீஞ்சிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் கரண்டியால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பொரிய வந்து நமக்கு பபுள்ஸ் கம்மியாகிடுங்க. பபுள்ஸ் கம்மியாகும். அதுக்கடுத்து நம்ம இது போல் எடுத்து வந்து நமக்கு பருப்பு வந்து விடும்போது நல்லா சவுண்டு கிடைக்கும். நல்லா வந்து அந்த மொறுமொறுப்பு வந்து நல்லா டங்னு நல்லா சவுண்டு இப்போ எடுத்து விடும்போது நல்லா டன்னு சவுண்டு வரும். இப்போ வந்து பாதி அளவுக்கு இது வந்து வெந்திருக்குங்க. இப்போ போக போக பார்த்திங்கன்னா இது வந்து நுரை ஃபுல்லாக அடங்கி இதை வெந்த பருப்பு வந்து மேலே வந்து
மிதக்க தொடங்கும். அப்போது நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் அடிக்கடி கரண்டியால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கலந்து கொடுக்கலன்னா அடியில் இருக்கிற பருப்பு வந்து கருப்பாக தீஞ்சு போயிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் கரண்டியில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து எல்லாமும் ஒரே சமமாக வந்து நமக்கு இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நமக்கு பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கேங்க. கடலை எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதனால தான் இது போல் நுரை வருது. வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நுரை வராது. இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்புலாம் பாருங்கள் நல்லா மிதக்குது மேலே. இது போல் மிதந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்டாக பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது போல் சன்னி எடுத்துக்கலாம், அரிசி எடுத்துக்கலாம். இது போல் 2 கரண்டியை வச்சு சன்னியில் சேர்த்து நீங்கள் எடுக்கிறதால ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்காது, நல்லா வடிஞ்சிரும். அதனால் இது போல் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. வேர்க்கடலையும் சேர்த்து வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வேர்க்கடலையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டால் தான் நமக்கு வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் வறுபட்டுடுச்சு, இதையும் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு 7-8 பல் வரைக்கும் நான் பூண்டு சிதைச்சி வச்சுருந்தேங்க. பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து இதுவுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்தால் நமக்கு மிக்சர் ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணலாம் நீங்களும். இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான இப்போ வந்து காரம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு சூடாக இருக்கும்போதே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கடலைப்பருப்பை எடுத்து உங்களுக்கு கையில் வந்து நசுக்கி காமிக்கிறேன். நல்லா வந்து வறுபட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறேன், கலருக்காக. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க. சூடாக இருக்கும்போதே வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து வீட்லேயே அரைச்ச ஜீரக பவுடர் சேர்க்குறேங்க. ஜீரா பவுடர், சீரகத்தை நல்லா வறுத்துட்டு வீட்டில் இது போல் அரைச்சி வச்சோம்னா இது போல் கடலைப்பருப்பு இது ஸ்நாக்ஸுக்கு வந்து போடணுங்க. ஏன்னா இது அதிகமான கேஸுன்றதால கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறதால சுவையும் நல்லாயிருக்கும், அந்த கேஸை வெளியே எடுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்துட்டு நம்ம இது போல் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.